வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நம்ம வாராகி அம்மனின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். மற்றும் வாராகி அம்மனின் வழிபாட்டு முறை மற்றும் விரத முறை, எப்படி வாராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவது என்பதை முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்திங்கன்னா வளர்பிறை மற்றும் தேய்பிறை வருகிறது. அப்பொழுது வளர்பிறை மாதத்தில் வருகின்ற பஞ்சமி அன்று நாம் வாராகியை வழிபட்டாலும் சரி, அல்லது தேய்பிறை மற்றும் வளர்பிறை போன்ற இரு பஞ்சமிகளையும் நாம் வாராகியை நினைத்து வழிபட்டால் நமக்கு பல பலன்களை கொண்டு வந்து சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் நாம் எதிரிகளிடமிருந்து நாம் தன்னம்பிக்கையுடனும் தைரியமுடனும் நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்று மனநிலையும் நமக்கு வந்து சேரும் என்பது நம்பிக்கை. மேலும் நாம் வாராகியின் சிறப்பை பற்றியும் அவளுடைய அருளை பற்றியும் மேலும் பல பலன்கள் மற்றும் பயன்களையும் பற்றியும் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் வாராகி அம்மனின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது வாராகி அம்மனை நாம் பஞ்சமி தோறும் வழிபட்டாலும் சரி, அதாவது தேய்பிறை பஞ்சமி மற்றும் வளர்பிறை பஞ்சமி மற்றும் தினம்தோறும் வாராகி அம்மனை நினைத்து நாம் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம். இன்றைய தினம் வைகாசி மாத வளர்பிறை பஞ்சமி. இன்றைய தினத்தில் நாம் வாராகியை நினைத்து அவளுக்கு நாம் அர்ச்சனை செய்து மேலும் 5 விளக்குகளை ஏற்றி நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்வு சிறப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. மேலும் நாம் வாராகியை வழிபட நம்முடைய வாழ்வு மேலும் சிறந்து விளங்கும் மற்றும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும். மேலும் நம்முடைய தடைகள் யாவும் விலகும் என்பது ஐதீகம். அதாவது இன்றைய நாளில் பஞ்சமி நாளில் வாராகி அம்மனுக்கு பிடித்தமான சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதனால் நாம் இன்னைக்கு செவ்வரளி மற்றும் செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்களால் நாம் இன்னைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். மற்றும் பஞ்சமி தோறும் வாராகி அம்மனை நாம் நினைத்து அவளுக்கு நாம் நெய்வேத்தியமாக, அதாவது சர்க்கரை பொங்கல், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்ற தானியங்கள் நாம் அவளுக்கு பிரசாதமாக படைத்து தூப தீபம் காண்பித்து மேலும் அவளுக்குரிய மந்திரங்களை நாம் உச்சரித்து வழிபட்டால் நம்முடைய வாழ்வு சிறந்து விளங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் வாராகியை நினைத்து நாம் கோவிலுக்கு சென்று வாராகி அம்மனுக்கு மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் கிழங்கு மாலையை அணிவித்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் மற்றும் வெற்றி உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் பஞ்சமி தோறும் வாராகி அம்மன் படத்திற்கு முன்பாக, அதாவது வீட்டில் நாம் ஜபித்து வர வேண்டும். இந்த மந்திரத்தை 11 முறை நாம் ஜபித்து வந்தால் நம்முடைய தடைகள் யாவும் விலகும். அதாவது திருமணத்தடை,
வேலை தடைகள், வேலைக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். அதாவது வேலையில் தடைகள், வேலையில் மேலும் பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் அவர்களுக்கு சம்பளம் அதிகமாக வராத வண்ணம் இருக்கும். அது விலகும். தடைகள் யாவும் விலகும். குழந்தை பேறு கிட்டும். இந்த மந்திரம் உங்களுக்காக. ஓம் ஷியாமளாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயத். ஓம் ஷியாமளாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயத். ஓம் ஷியாமளாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயாத். இந்த வாராகி தேவியின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் வீட்டிலும் சொல்லலாம், கோவிலிலும் சொல்லலாம். 11 முறை ஜபித்து கொண்டு நாம் இந்த மந்திரத்தை பஞ்சமி தோறும் சொன்னால் நம்முடைய வாழ்வு மேலும் மேலும் பல நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பது நம்பிக்கை. பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சமி தோறும் நம்ம இந்த மந்திரத்தை நாம் வாராகி முன்னால் ஜபித்து கொண்டு வந்தால் எதிரிகள் நண்பர்களாவார்கள். அவர்களுக்கு எதிரிகளே இருக்காத வண்ணம் அமையும். மேலும் எதிரி தொல்லை நீங்கும். மேலும் அவருக்கு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் வந்து சேரும். அதாவது இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க பஞ்சமி தோறும் நாம் வாராகி அம்மனை நினைத்து வழிபட்டு விரதமிருந்து நாம் அவளுக்கு பூஜை செய்தால் நமக்கு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வரும். அதாவது எதையும் துணிந்து தனித்து செயல்படுவோம். மேலும் நம் ஆற்றல் மேம்படும். புத்தி கூர்மையடையும். நாள்பட்ட நோய்கள் விலகும். எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் நாம் விடுபடலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். நோயற்ற வாழ்வு நம்மை வந்து சேரும். வீட்டில் எதிர்மறை சக்திகள் விலகும். எதிர்மறை ஆற்றல் விலகி நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும் மற்றும் நேர்மறை ஆற்றல் நிரம்பி வழியும். அந்த வீடே சிறந்து செழிப்பான குடும்பமாக விளங்கும். மேலும் நேர்மறை எண்ணங்கள் நமக்கு தோன்றும். எதையும் சாதிக்கும் திறன் நமக்குள் உண்டாகும். தன்னை வழிபடுபவர்களின் பக்தனின் வீட்டில் கண்ணில் இமைபோல் பாதுகாப்பால் வாராகி அம்மன் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஆனால் நாம் பஞ்சமி தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து, வாராகி அம்மன் படம் இருந்தால் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு, அல்லது படம் இல்லை என்றால் நாம் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து அதை வாராகி அம்மனாய் பாவித்தால் அந்த அகல் விளக்கில் வாராகி அம்மன் எழுந்தருளுவாள். அந்த விளக்கில் நாம் நெய் ஊற்றி விளக்கேற்றி நாம் அந்த விளக்கை வாராகி அம்மனாய் பாவித்து அதற்கு பூஜை செய்து நாம் தூப தீபம் காண்பித்து கற்பூரம் ஏற்றி பிரசாதங்கள் படைத்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் மற்றும் எதிரி தொல்லை நீங்கும் மற்றும் அதிசயத்தக்க பலன்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாள் வாராகி. வாராகி அம்மனை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு துன்பமே இருக்காது. மேலும் வாராகி அம்மனை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் யார் வேண்டிக்கொண்டு விரதமிருந்து பஞ்சமி தோறும் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி பல தோஷங்களும் நீங்கி அவர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் அவள் தருவாள் என்பது நம்பிக்கை. உங்களுக்கு காயத்ரி மந்திரம் சொல்ல முடியாவிட்டால் இந்த வீடியோவை ப்ளே செய்து இதனுடன் கூடவே சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு புத்தகத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதி வைத்தும் நீங்கள் தினமும் ஜபிக்கலாம் அல்லது பஞ்சமி தோறும் ஜபிக்கலாம். அப்படி இல்லை என்றால்
நீங்கள் வாராகி அம்மனே போற்றி, ஓம் வாராகி அம்மனே போற்றி, ஓம் வாராகி அம்மனே போற்றி என்று 11 முறை நீங்கள் அவளை நினைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டு ஜபித்தால் உங்கள் வாழ்வு மேன்மையடையும். வாராகி தேவியானவள் சப்த கன்னியர்களில் 5வதாக அவதரித்தவள். அதனால்தான் நாம் பஞ்சமி தோறும், அதாவது நாம் 5 விளக்கு நெய் விளக்கை ஏற்றினால் நம் வேண்டுதல்கள் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் 5 விளக்கு அகல் விளக்கை நாம் ஏற்றுகிறோம். மேலும் தேங்காய் தீபம் ஏற்றலாம். தேங்காய் தீபம் அதாவது ஒரு தேங்காயை உடைத்து 2 பக்கத்திலும் 2 தேங்காயிலும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். எப்பொழுதும் விளக்கு ஏற்றும் பொழுதும் எந்த விளக்காய் இருந்தாலும் சரி, மண் விளக்காய் இருந்தாலும் சரி, தேங்காய் தீபமாய் இருந்தாலும் சரி, நாம் அதில் சந்தனம் குங்குமம் வைத்து விட்டு தான் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். மேலும் பஞ்சமி தோறும் வாராகியை நினைத்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் வரும். மேலும் அவருடைய வாழ்வு மேலோங்கி விளங்கும் என்பது நம்பிக்கை. வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதாவது ஒரு பஞ்சமியில் ஏற்றிவிட்டு எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது. மேலும் நான் ஒரு தடவை விளக்கு ஏற்றினேன், ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னும் நினைக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து ஒரு வேண்டுதல்கள் என்றால் நாம் தொடர்ந்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாம் செய்தால்தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். எந்த வேண்டுதல்களை இருந்தாலும் சரி, நாம் தொடர்ந்து தடை இல்லாமல் எதை ஆரம்பித்தாலும் தடை இல்லாமல் மிகுந்த மனபக்தியுடனும் தன்னம்பிக்கையுடனும் அவளையே நினைத்து, வாராகி அன்னையே நினைத்து நாம் வழிபட நம்முடைய தடைகள் தானா விலகுவதை நாம் கண்கூடாகவே பார்க்கலாம் என்பது நம்பிக்கை. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், அதாவது வாராகி அம்மனை எப்படி நாம் வழிபடுவது, எப்படி வளர்ப்பிறையில் வழிபடுவது, தன்னம்பிக்கையை கொடுக்கும் வாராகி அம்மன் அவளை எப்படி நாம் விரதமிருந்து வழிபடுவது, எத்தனை விளக்கு ஏற்றுவது, எப்படி விளக்கு ஏற்றுவது என்பதை நாம் முழு விவரமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் நமக்கும் ஒரு புண்ணியம் கிட்டும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.